நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடு சம்மந்தமாக பல மோசடிகள் நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில விஷயங்கள் நம்ம சொல்லாததை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் சேனல் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை ஆடு வளர்ப்பவங்களுக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பல கனவு காணும்போது ஒரு தொழில், அது என்னென்னா ஆடு வளர்ப்பு. குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம், அதுவும் இல்லாமல் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தொழில். எந்த நேரத்துலையும் போய்க்கலாம் வந்துக்கலாம், எந்த நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒரு தொழில். விவசாயத்துக்கு ஒரு துணை வருமானம் அப்படின்னு கூட ஆடு வளர்ப்பு தொழிலாக சொல்லலாம். ஏன்னா இங்கே எல்லாருமே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே விவசாயமும் பண்ணுறாங்க, ஆடு வளர்ப்பு தொழிலும். ஆடு மாடு எங்கள் ஊரில் இல்லாத வீடே கிடையாது. எங்கள் ஊருக்கு ஆடு வாங்கிட்டு போனவங்களுக்கு தெரியும். புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வாங்குகிறாங்க, வாங்கிட்டும் இருக்காங்க. நான் அதை வீடியோவாக போடணும், ஏன்னா அது ப்ரொமோஷன் பண்ணாலும் எங்களுக்கு ஆசை கிடையாது. அதனால் இது வரைக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறது கிடையாது. ஆடு வளர்ப்பு என்னெல்லாம் பண்ணணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த ஆடு வளர்ப்பு உலகத்தில் நம்ம ஏமாற்ற காத்திருக்கும் நிறைய ஸ்கேம்கள் இருக்குது. நீங்கள் அறியாமையே பணத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் கூட இழக்கலாம். இந்த வீடியோவில் ஆடு வளர்ப்பில் நடக்கும் முக்கியமான மோசடிகளை உண்மையான சம்பவங்களோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒருபோதும் ஏமாறாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்க போகிறது டர்ன்கி கோட் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடக்குது. இது என்னன்னா, சிலர் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் போடுவாங்க. அதாவது அதை 5 லட்சம் முதலீடு பண்ணுங்கள், மாதம் பார்த்திங்கன்னா 50,000 1 லட்சம் வருமானம், நாங்களே எல்லாமே பார்த்துக்குறோம், ஆனால் நீங்கள் முதலீடு போட்டால் மட்டும் போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி போடுறாங்க. அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? ஆடுகளை வாங்கி தருவோம், ஷெட்டு கட்டி தருவோம், அதே மாதிரி தீவனமும் சப்ளை பண்ணி தருவோம், அதே மாதிரி மார்க்கெட் லிங்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஃபுல் பேக்கேஜ் சொல்லுவாங்க. 50,000 வரும், 1 லட்சம் வரும் மாதம், ஆனால் நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? குறைந்த தரமான ஆடுகள் அதிக விலைக்கு விற்கிறாங்க. சில மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அதுக்கு நோய் வந்துடுது, சப்போர்ட் கிடையாது. அவங்கள்ட்ட போய் கேட்டால் உங்கள் பராமரிப்பு சரியில்லை, நீங்கள் வளர்க்குறது சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இப்படி பல பேர் பணம் இழந்திருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஒரு பாடம் கற்றுக்கணும். கேரண்டீடு இன்கம்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக நம்பிக்கை வைக்காதீங்க. ஃபார்மை நேரில் போய் பாருங்கள். முன்னாடி கஸ்டமர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட போய் பேசுங்க. நீங்கள் அவங்க பண்ணையை போய் நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும், அவங்க ஏற்கனவே வச்சுருக்காங்களா அப்படி சொல்லிட்டு தெரியும். ஒரு ஊருக்கு போனாலே அந்த ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஊருக்கு போனால், எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே தொழு இருக்கும், எல்லார் வீட்லேயுமே ஆடு இருக்கும். அது நீங்கள் வந்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் ஹைப்ரிட் கோட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் தான் ரொம்ப பெரிய மோசடி நடக்குது. என்னென்னா, இந்த போர் ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஜமுனாபுரி ஆடு, இந்த மாதிரி ஆடுகளை பேரை வச்சு சாதாரண ஆடுகளை ஹை ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. இது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஒரு 5,000 ரூபாய் மதிப்பில் ஒரு அதாவது ஒரு அங்கே இருக்கிற ஆட்டை 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது நல்ல சுத்தமான ஒரு இனம் தான் அப்படி சொல்லிட்டு விற்கிறாங்க. ஆனால் அது சுத்தமான இனம் இல்லை அப்படின்னு எப்போ தெரியும்னா, சில மாதத்தில் அதோட வெயிட்டு பார்த்திங்களா, அது கண்டிப்பாக அதிகமாகவே ஆகாது, குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி இனப்பெருக்கம் அதில் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் இந்த ஆட்டில் இவ்வளோ வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கல்ல, அனுபவம் உள்ளவங்ககிட்ட நீங்கள் போய் வாங்குங்க. அதே மாதிரி ஒரே பார்வையிலே வாங்காதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கே மட்டும் போய் வாங்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அது வெயிட்டு, அதோட வெயிட்டில் ஸ்கேம் பண்ணுறாங்க நிறைய பேர்.
இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு காமனாக நடக்கிற ஒரு ஸ்கேம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆடுகளை விற்கும்போது அந்த வெயிட்டு அதை வச்சு தான் வந்து சில பேர் வந்து ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. 1 கிலோ வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ 500 அப்படி சொல்லிட்டா இப்போ 30 கிலோக்கு எவ்வளோ வரும்? 15,000. ஆனால் சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஆட்டுக்கு முன்னாடி அதிகமாக தண்ணி வந்து குடிக்க வைப்பாங்க. வயிறு ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வெயிட் வந்து எப்படி காட்டும்? அதிகமாக வந்து காட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு உண்மையான எடை எவ்வளோ இருக்கும்? 25 கிலோ. ஆனால் காட்டுறது 30 கிலோ. அப்போ என்ன செய்வாங்க? நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்னென்னா காலையில் எம்டி ஸ்டொமக், அதாவது வெறும் வயிற்றில் வந்து அதோட வெயிட் வந்து பார்க்கணும். இது வந்து அதே மாதிரி வெயிட் மிஷின் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகவும் ஆபத்தான ஸ்கேம் தான் இந்த நோய் வந்து வர்றது வந்து தெரியாமல் சில பேர் வந்து ஆடு வைப்பாங்க. சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா நோய் உள்ள ஆடுகளை வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி காட்டி விற்கிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு டெம்ப்ரவரியாக அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா நோய் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். என்னென்னா இந்த பிபிஆர் அந்த நோய், அடுத்து இந்த வாயில் காலில் வர அந்த புண்ணு, அதே மாதிரி குடற்புழு நீக்கம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து ஒரு ஆட்டிலேருந்து முழு ஃபார்முக்கும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னென்னா பல ஆடுகளை வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து கால்நடை மருத்துவர் வந்து அவங்கள கேட்டுட்டு வாங்குங்க. அதே மாதிரி கேரண்டி வந்து 10லேருந்து 15 நாள் வந்து வச்சுக்கோங்க, ஃபாலோ செஞ்சுக்கோங்க. இந்த ஆடை வந்து நான் கொண்டு போகிறோம், ஃபஸ்ட்டே வந்து என்ன சொல்லணுன்னா இந்த ஆடை வந்து எங்கள் இதுக்கு கொண்டு போகிறோம், ஒரு 10 நாள், ஒரு வாரம் கூட வச்சுக்கலாமே, ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது பண்ணுவோம், எங்கள் இடத்துக்கு வந்து செட் ஆகுதா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்சிடி ஸ்கேம், அதாவது கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கீம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு ஏமாத்துறது. அதாவது 50% வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, மீதியை வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணி தரோம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அட்வான்ஸாக பணம் வாங்குறாங்க, பின்னாடி வந்து ஃபோனை வந்து எடுக்கவே மாட்டாங்க. இல்லாட்டினா போலியான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி லோனு இதெல்லாம் இது பண்ணி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா நேரடியாக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் வேறு யாரும் வியாபாரிகளோ இவங்களாம் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இதை வந்து செஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தீவனம், ஃபீட் அண்ட் மெடிசின் ஸ்கேம் வந்து நடக்குது. சில என்னென்னா லோ குவாலிட்டி ஃபேடு, இந்த ஃபேக் மெடிசன்ஸு, இதை வந்து அதிக விலைக்கு வந்து விற்கிறாங்க. இந்த தீவனம் போட்டால் வெயிட் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு மெடிசன் வந்து எல்லா நோயை வந்து குணமாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. இது வந்து எல்லாம் மார்க்கெட்டிங் ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்குங்க. அதே மாதிரி கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டுக்கோங்க, இது வந்து சரியான ஃப்ரீடு தானா, வாங்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். ஆடு வளர்ப்பு வந்து ஒரு நல்ல தொழில் தான், ஆனால் அறிவில்லாமல் இறங்கினா நம்பிக்கையால் முடிவெடுத்தால் நிச்சயம் ஏமாறுவீங்க. என்னால் முடியும் இப்படி சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது பண்ணி பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஓகேங்களா? கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்குங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே நிறையா வாங்காமல் கொஞ்சமாக வாங்கி அதிலேருந்து தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லாஸுங்கிற இடத்துக்கே வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நீங்கள் சந்தித்த ஸ்கேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யார்ட்டையாவது ஏமாந்துட்டீங்க அப்படி இதனால் ஏமாந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கனாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஆடு வளர்ப்பில் லாபம் பெற சீக்ரெட் மெத்தடை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்க, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.